இஸ்ரேல் அவங்களோட வான்பரப்பை மொத்தமாக இப்போ மூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த டென்ஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்க டைமில் இஸ்ரேல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு இருக்கு. அண்ட் அதிகாரப்பூர்வமாக ஐஆர்ஜிசி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஏவுகணை தாக்குதல் ஈரானின் மீது அமெரிக்காவால் நடத்தப்பட்டாலும் அது ஒரு முழுநேர போராக தான் அமெரிக்காவுக்கு எதிராக கன்சிடர் பண்ணப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானோட வார்னிங் இல்லை இதுக்கு முன்னாடி ஈரான் எப்படி அமெரிக்காவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றதையும் தாண்டி இதோட தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும்னு இன்னைக்கு ஒரு வார்னிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈரான் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லலாம், நேற்று நடந்த ஒரு போராட்டத்தில் ஈரானில் அதிகப்படியான நபர்கள் ஒரு இடத்துல வச்சு தாக்கப்பட்டதாகவும் சில செய்திகளானது வந்திருக்கு. ஸோ இதை பற்றின எல்லா அப்டேட்ஸையும் இந்த ஒரு பதிவில் பார்த்து முடிச்சிடும். நான் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இஸ்ரேலோட உளவுத்துறையை சார்ந்த 47 அதிகாரிகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு ஈரான் கிட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலானது வந்திருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஈரான் முக்கியமான ஒரு ரீசனாக சொல்லிட்டு இருக்கிறது சிஐஏ மற்றும் மொசாடோட வேலை தான். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த உளவுத்துறை சார்ந்த நபர்கள் ஈரானுக்குள்ள ஆயுதங்களை கடத்தி கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய குழுக்கள், ஏன்னா இப்போ ஒரு போராட்டமானது நடக்குன்னா அது 2 விதத்தில் தான் நடக்கும். ஒன்று அமைதியான முறையில் நடக்கக்கூடியது, இன்னொன்று ஆயுதங்களோடு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் 80% அதிகமானது ஆயுதங்களுடன் கூடிய ஒரு மோதலாக தான் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. அப்படி இருக்கப்போ மொசாடும் சரி சிஐஏவும் சரி இங்கே ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை கலவரங்களையும் அத்தனை போராட்டங்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக அதிகப்படியான இல்லீகலான வெப்பன்ஸை கொண்டு வந்து இந்த போராட்டக்காரர்களுக்கு சேர்க்கிறதா ஏற்கனவே ஈரான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இப்போ இந்த 47 நபர்களை இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அந்த குற்றச்சாட்டுகளை இது இன்னும் உறுதிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை உருவாயிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோன்னா, ஈரானில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து இந்த உள்ளூரில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் இல்லை புரட்சி எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அது ஆரம்பித்ததுலேருந்து அஃபிஷியலாக 5013 நபர்கள் இறந்துருக்கிறதா ஆயத்துல்லா கொமேனி அவர்களோட ரொம்ப ஒரு க்ளோஸான அட்வைசர் ஒரு தகவலை வெளியில் சொல்லியிருக்காரு. இதில் அதிகப்படியான மக்கள் போராட்டக்காரர்கள், சில நபர்கள் அதாவது ஒரு 1500 நபர்களுக்கும் அதிகமாக பாதுகாப்பு படையை சார்ந்த வீரர்கள், காவலர்கள் இறந்திருக்கிறதா ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்போ ஈரானுக்கு அந்த அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த உளவாளிகள்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த இடத்துல இது பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா ஒரே நாளில் 47க்கும் அதிகமான நபர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மொசாடோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது, இவங்களாம் இஸ்ரேலோட உளவாளிகள்னு சொல்ல அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்து அவங்களோட முடிவு என்னன்றது தெரியும். ஒன்று, வாழ்நாள் முழுக்க அவங்க வெளியில் வர முடியாதபடி சிறைகள்லாம் அடைக்கப்படுவாங்க. ஈரானில் இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அப்படி இல்லையா, இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இந்த போராட்டத்தை காரணமாக காமிச்சு ஈரானை உடைக்க நினைக்கிறாங்க, பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்கன்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, அதாவது அவங்கள கொன்னுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறதுக்கும் இருக்குது. இதை நான் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன்னா, நேற்று ஈரானில் நடந்த ஒரு சம்பவம், ஃபர்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அல்பரிஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பெரிய டவுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல 800க்கும் அதிகமான ப்ரொட்டஸ்டர்ஸை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுட்டு, இப்போது தெளிவாக சொல்லணும்னா நம்ம ஜாலியன் வாலாபாக் மாதிரி அந்த இடத்துல எப்படி ரொம்ப பெரிய ஒரு கொடூரத்தை நிகழ்த்தினாங்களோ அதே மாதிரி 800க்கும் அதிகமான ப்ரொட்டஸ்டர்ஸை ஒரே இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுட்டு அவங்க மேலே கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தினதாக ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட சில புகைப்படங்களும் வெளியில் வந்திருக்கு. சுற்றி நிற்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் கண்மூடித்தனமாக அவங்க மேலே கண்ணீர் புகைகள் வீசுறது மட்டும் இல்லாமல் லத்தி சார்ஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற மாதிரி அந்த புகைப்படங்களில் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறமா அதே இடத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப பெரிய ஒரு தீ விபத்து இல்லை அந்த இடத்துல நிறைய பொருட்கள் எரிக்கப்படுற மாதிரி காட்சிகளானது காமிச்சிட்டு இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு சொல்கிற, அப்புறம் அதை பற்றின கிளியரான எந்த ஒரு செய்தி வெளியே வரலான்னு கேட்டேன்னா, இன்னும் ஈரான் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட் எதுவுமே வரல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் இந்த இடத்துல இன்டர்நெட் சேவையை திரும்ப கொண்டு வந்துடுவோம். ஸோ ஈரானில் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரம் டைம்ன்றது இது 3வது முறை. 350 மணி நேரமா 370 மணி நேரத்தை தாண்டி போயிருச்சு ஈரானுக்குள்ளே இன்டர்நெட் பிளாக் அவுட் கொண்டு வரப்பட்டு. இந்த 370 மணி நேரத்துக்குள்ளே 3 தடவை இதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, 24 மணி நேரத்தில் இன்னும் இன்டர்நெட் வந்துடும், 24 மணி நேரத்தில் இன்னும் இன்டர்நெட் வந்துடும். அப்படி இருந்தும் அவங்க எந்த இடத்துலையுமே இன்டர்நெட் சேவைகளை கொண்டு வராதப்போ இங்கே வெளியில் வரக்கூடிய அத்தனை செய்திகளோட அந்த கிளைம், அதோட நம்பகத்தன்மைன்றது இந்த இடத்துல இன்னும் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா 5000 நபர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல வெறும் 500 நபர்கள்னு சொன்னாங்க. இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே 5000 நபர்கள் இறந்துருக்காங்கன்றப்போ
இந்த ரேஷியோன்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்காங்க, சிஏஏ இருக்காங்க, ஆயுதங்கள் உள்ள கொண்டு வராங்கன்றது ஈரான் சொல்கிறது ஒரு சைடு உண்மையாகவே இருந்தாலும் இத்தனை நபர்கள் அதிகமாக இறந்துருக்காங்கன்றப்போ அங்கே பெருசாக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. நிறைய நபர்கள் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. இல்லை ஈரான் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் கூட பார்த்தோன்னா முக்கியமாக டாப்பாக இருக்கக்கூடிய மீடியாஸ் கூட ஈரானில் பிரச்சனையே இல்லை, ஈரானில் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு, ஆனால் அதை பற்றின செய்திகள் வெளியில் வர மாட்டேங்குது. இப்போ அமெரிக்காவோட அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்கள். டைரக்டாக ட்ரம்ப் அவர்கள் த்ரெட்டன் பண்ணிட்டார். இந்த மாதிரி வந்து ஈரான் வந்து இன்னசென்ட் சிவிலியன்ஸை ப்ரொட்டஸ்டர்ஸை கொண்டாங்கன்னா ஈரானுக்கு வந்து என்ன விதத்தில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார். இதோட தொடர்ச்சியை இப்போ என்ன நடந்திருக்குன்னா, லுஃப்தான்ஸா ஏர், ஸ்விஸ், KLM, ஏர் ஃப்ரான்ஸ், இன்னும் நிறைய விமான சேவை நிறுவனங்கள்ன்றவங்க மிடில் ஈஸ்டில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த இஸ்ரேல் பெல்ட்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல், ஜார்டன், இந்த பக்கம் மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், இந்த அத்தனை நாடுகளையும் தங்களோட ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்ததாக சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறதுல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரேன்னா, இப்போ நேற்று நைட்டில் இருந்து இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது. இதில் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸை தவிர்த்து வேறு மேஜரான எந்த விதமான ஏர்கிராஃப்டும் சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸ்ன்றது உள்ளே கொண்டு வரப்படலை. இதே மாதிரி நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2. எப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ சேர்ந்து ஈரானை அடிக்கிறதுக்கு தயாரானாங்களோ அப்போ தான் இந்த மாதிரி ஏர்ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸ் வந்து இந்த நேரத்தில் கொண்டு வரப்பட்டது. அண்ட் இன்னும் இதில் வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா, அல்லுடைட் பேஸ்லேருந்து 3 டேங்கர் விமானங்கள் திடீர்னு அந்த இடத்த விட்டுட்டு மிடில் ஈஸ்ட்டை ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஏவாக்ஸ் விமானம் உள்ளே வருது, இல்லை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானம் உள்ளே வருதுன்னா உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். இவங்க வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸை நடத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் டேங்கர் விமானங்கள் இந்த இடத்துல இருந்து வெளியில் கிளம்புதுன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை சிமுலேட் பண்ணி பார்க்கறதுக்கோ, இல்லை எந்தெந்த இடத்துல அவங்கள ரீஃபியூல் பாயிண்ட்னு, ஏன்னா ஒரு விமானத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கும். இப்போ F-18 இருக்கட்டும், F-15 இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்ட்ரைக்காக உள்ளே போகுதுன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு ஈரானோட ஏர் ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி இவங்களால இதை டைவர்சிஃபை பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு ரீஃபியூல் பண்ணுறோமா, திரும்ப ஈரானை அடிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் நம்மளோட டேங்கர் விமானங்கள் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா ஃபைட்டர் ஜெட் தான் மெனுவர் பண்ணும், ஃபைட்டர் ஜெட் தான் இந்த இடத்துல ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ்லேருந்து தப்பிக்கும். அதுவே நம்மளோட டேங்கர்ஸ் ஈரானோட ஏர் ஸ்பேஸுக்கு உள்ளே போச்சுன்னா அது சுட்டுவிழுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்போ இது எல்லாத்தையும் அமெரிக்கா சிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளைமை இன்னும் உறுதிப்படுத்துறது நாட்டோவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஏவாக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானமாக இருக்கக்கூடிய E-3A சென்ட்ரி ஏவாக்ஸ் போர் விமானம் சைப்ரஸ்ல இருந்து இந்த இடத்துல கிளம்பி லெபனனோட கடற்கரை இஸ்ரேலோட வான்பரப்பில் கொஞ்சம் நுழைஞ்ச மாதிரி ரொம்ப பெரிய ஒரு சர்க்கிள் மூவ்மெண்ட்டை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இன்டைரக்டாக ஈரானுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கை சிமுலேட் பண்ணுற கதை தான். இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அதே ஒரு பேட்டர்னில் திரும்ப நடக்குதுன்றப்போ எப்போ வேணால் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடுக்கிறதுக்கு அமெரிக்கா ப்ராப்பரான ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகேப்பா, நிறைய பேர் வந்து நீ சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எதுவுமே ஈரானோட சோர்சஸில் வந்து வெளியில் வரல, இல்லை பெருசாக வந்து எந்த ஊடகத்துலையும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஃபிரான் ஈரானை எப்போ வேணால் அமெரிக்கா அடிக்கலான்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவங்க பாசிபிளான ஒரு அட்டாக் சினாரியோவை சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எந்த வழி அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு தாக்குதலை ஈரான் மேலே பண்ணுவாங்கன்றதையும் உறுதிப்படுத்துறாரு. ஸோ ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடக்க போகிறது உறுதி. ஆனால் அது எப்போ நடக்க போகுதுன்றதை மட்டும் தான் அமெரிக்கா இந்த இடத்துல டைமில் என்ன சூஸ் பண்ணலை. ஈரானையும் நம்ம சும்மா சொல்லிட முடியாது. நேற்று வந்து ஒரு வார்னிங் வீடியோ மாதிரி IRGC வெளியிட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட துருக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ், அது நாட்டோவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்கா தனியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய பேசஸாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் உங்களோட மிசைல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் உங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அதில் எந்த மிசைல்ஸ் எந்த பேஸை போய் அடிக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெய்லரே இந்த இடத்துல வெளியே விட்டுருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் 40 செகண்ட் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில். ஸோ ஈரான் தெளிவாக இருக்காங்க, இந்த முறை நீ என்னை அடிச்சினா நீ பார்க்காத அளவுக்கு விளைவுகளை பார்ப்பேன்னு. அதே நேரத்தில் அமெரிக்கா நீ 2வது ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு உன்னை விட்டால் தானே இந்த மாதிரி ஒரு தீவிரமான பிளானை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்டில் ரொம்ப முக்கியமான போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. அமெரிக்கா விசஸ் ஈரான்னு சொல்கிறத விட அமெரிக்கா இஸ்ரேல் விசஸ் ஈரான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த இடத்துல மாறி இருக்கு. ரஷ்யா வந்து ஒரு வார்னிங்கை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து ஈரானுக்கு ஏதும் உதவிகள் பண்ணுற மாதிரி தெரியல. ஈரானுக்கு எந்த விதமான கார்கோ விமானங்களும் வரல. ஆனால் சீனாவிலேருந்து 3 கார்கோ விமானங்கள் கடந்த 2 நாட்களில் ஈரானில் தரையிறங்கியிருக்கு. ஸோ அப்போ ரஷ்யா இதை விட்டு பின்வாங்கிட்டாங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக ரஷ்யா கிட்டேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல, எந்த விமானமும் வரல. ஆனால் சீனாவோட விமானங்கள் உள்ளே வருன்றப்போ இது கேமில் ஒரு ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.